பத்துமலை திருத்தலத்தில் உள்ள 42 மீட்டர் உயரம் கொண்ட முருகன் சிலைக்கு அருகே அண்மையில் மொரோக்கோவைச் சேர்ந்த யூடியூப்பாளர் ஒருவர் திருக்குரான் வசனத்தை படித்ததற்கு ஆட்சேபத்தை தெரிவிக்கும் வகையில் நேற்று பத்துமலை திருத்தலத்தில் சுமார் 600 இந்துக்கள் அமைதியாக கூடினர். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் தேவார பாடல்களையும் பாடினர். எந்த ஒரு சர்ச்சையும் இன்றி அமைதியான முறையில் இறைப்பணியில் ஈடுபட முடியும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்ததாக தேவார குழுவுக்கு தலைமையேற்றிருந்த ஸ்வஷ்னா சுப்பிரமணியம் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியை ராஜேஸ்வர அப்பாஹு மற்றும் இந்து தொண்டூழியர் இயக்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கெடா மற்றும் சிங்கப்பூர் போன்ற தொலைதூரத்திலிருந்தும் பலர் வருகை புரிந்ததாக அரசு சார்பற்ற இயக்கமான உலகளாவிய மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் சசிகுமார் தெரிவித்தார். மொரோக்கோவின் அப்துல் லத்தீப் கொய்சா அண்மையில் பத்துமலை திருத்தலத்தில் திருக்குரான் வசனத்தை வாசித்த நடவடிக்கையை சசிகுமார் சாடினார். அனைத்து வழிபாட்டு இடங்களையும் மதிக்கும் பண்பு அனைவருக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அமைதியாகவும் ஐக்கியத்தோடும் வாழ முடியும் என சசி தெரிவித்தார். பத்துமலை திருத்தலம் ஒரு வரலாற்று பூர்வ இடம் என தாம் நம்பியதால் அங்கு திருக்குரான் வசனங்களை வாசித்ததாகவும் அதற்காக அப்துல் லத்தீப் கொய்சா மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இருப்பினும் அந்த மன்னிப்பை ஏற்க முடியாது என சசி கூறினார். எஸ்கோம் எனப்படும் சபா கிழக்கு மண்டல தரை நடவடிக்கை பிரிவின் தலைவரான 56 வயது டத்து சந்திரசேகரன் முத்து காலமானார். நேற்று காலை 7 மணி அளவில் லிக்காஸ் கிங்ஃபிஷரில் உள்ள தமது வீட்டில் சுய நினைவற்ற நிலையில் காணப்பட்ட சந்திரா உடனடியாக லிக்காஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவருக்கு சுவாச முதலுதவி வழங்கும் முயற்சியில் ஈடுபட்ட போதிலும் அவரிடமிருந்து எந்த ஒரு மேம்பாடும் தென்படவில்லை. இதனை சபா போலீஸ் கமிஷனர் டத்தோ ஜவுதே டிகோன் உறுதிப்படுத்தினார். சந்திரா இறந்த நேரம் மற்றும் அவரது மரணத்திற்கான காரணத்தை ஜவுதே டிகோன் தெரிவிக்கவில்லை. ஆக கடைசியாக நேற்று காலை மணி 5:18 அளவில் சந்திராவிடமிருந்து குறுஞ்செய்தியை பெற்றதாக அவர் கூறினார். காலை மணி 8:45 அளவில் சந்திரா இறந்தார் என்பது மட்டுமே தமக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சந்திராவுக்கு ஏற்கனவே இருதய கோளாறு இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. சவ பரிசோதனைக்கு பின் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் இறுதி மரியாதை செலுத்த சந்திராவின் உடல் விஸ்மா ஃபுக்லூசியோவிற்கு கொண்டு செல்லப்படும். காலம் சென்ற சந்திரா 1994 ஆண்டு போலீஸ் படையில் இணைந்தார். 2014 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை அவர் கோத்தா கினாபாலு மாவட்ட போலீஸ் தலைவராகவும் இருந்துள்ளார். 1 மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேல் லஞ்சம் வாங்கிய குற்றம் தொடர்பில் ஜோஹரைச் சேர்ந்த முன்னாள் டத்தோ பண்டார் ஒருவரை குளுவாங் கிளையைச் சேர்ந்த MACC அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஜோஹரில் உள்ள ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் மேயர் 63 வயதுடைய அந்த சந்தேக பெருவழி ஜோஹர் MACC அலுவலகத்தில் நேற்று மாலை 4 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு நெருக்கமான வட்டாரம் தகவல் தெரிவித்தது. 2020 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை டத்தோ பண்டார் பதவியில் இருந்த போது அந்த ஆடவர் லஞ்சம் பெற்றதன் தொடர்பில் கைது செய்யப்பட்டார். ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள திட்டங்களை அங்கீகரிப்பதற்காக குத்தகையாளர்களிடமிருந்து 1 மில்லியன் ரிங்கிட்டிற்கு மேலாக அந்த நபர் கையூட்டு பெற்றதாக கூறப்பட்டது. அந்த ஆடவருக்கு எதிராக ஜோஹர் பாருவில் உள்ள சிறப்பு லஞ்ச குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் 12 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டது. 2009 ஆண்டின் MACC சட்டத்தின் கீழ் அவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மலாக்கா ஜலான் புக்கிட் செஞ்சுவாங்கில் அங்சானா எனப்படும் வேங்கை மரம் விழுந்த போது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சொற்ப காயத்தோடு உயிர் தப்பிய வேளையில் கார் ஓட்டுநர் ஒருவரும் அச்சம்பவத்தில் உயிர் தப்பினார். பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பு கிடைத்தவுடன் படாங் தமு தீயணைப்பு நிலையத்திலிருந்து 6 சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்தனர். மரம் விழுந்ததில் மின்கம்பம் ஒன்றும் சேதமடைந்ததாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் அதிகாரி அசலானி ஜஃபார் தெரிவித்தார்.
காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கு சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மருத்துவ அதிகாரிகள் சிகிச்சை வழங்கினர். அந்த சம்பவத்தில் கார் சேதமடைந்தது. நேற்று நண்பகல் மணி 2:40 அளவில் மரம் காரில் விழுந்த காட்சி அக்காரில் இருந்த டேஷ்கேம் கேமராவில் பதிவானது. ஹுலுலங்காட் குனோங் ஹித்தாம் உச்சியை சென்றடைந்த பின் மயக்கமுற்ற மலையேறும் வழிகாட்டி ஒருவர் மரணமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து நேற்று காலை மணி 11:48 அளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் துணை இயக்குனர் ஹமாட் முக்லிஸ் மொக்தார் தெரிவித்தார். மருத்துவ உதவியாளர்கள் மாலை மணி 4:30 அளவில் குனோங் ஹித்தாம் சென்றடைந்த போது அவர் சுவாசித்துக் கொண்டிருந்தார் என மருத்துவ உதவியாளர்கள் தெரிவித்தனர். எனினும் மாலை 5:30 மணி அளவில் அவர் இறந்துவிட்டார் என அவர்கள் உறுதிப்படுத்தினர். நூர்பாஸ்லி அப்துல் அசீஸ் என்று அடையாளம் கூறப்பட்ட அவர் மாலிம் குனோங் மலையேறும் குழுவின் மூத்த உறுப்பினர் ஆவார். மீட்பு நடவடிக்கையின் போது அடிக்கடி அவர் தீயணைப்பு மீட்பு குழுவினருக்கு உதவி வந்துள்ளதாகவும் ஹமாட் முக்லிஸ் தெரிவித்தார். சூப்பர்மேன் போன்று பறக்கும் நிலையில் இருக்கையில் நேராக படுத்துக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் பாணியில் சாகசத்தில் ஈடுபட்டு தங்களுக்கு மட்டுமின்றி போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கும் மிரட்டலாக இருந்த சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்டும் கும்பலைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். அதிகாலை 1 மணி முதல் காலை 6 மணி வரை வழக்கமாக சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நடைபெறும் பட்டவத் சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 17 முதல் 21 வயதுடைய அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களது மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு பல்வேறு சாலை விதிகளை மீறியதற்காக 21 குற்றப்பதிவுகளும் வழங்கப்பட்டதாக போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர்.